நண்பர்களே, உலகின் மிக பழமையான வழிபாடு நடக்கும் இந்து கோயில் எது என்று உங்களுக்கு தெரியுமா? பீகார் மாநிலத்தில் இருக்கும் முண்டேஸ்வரி ஆலயம்தான் அது. இது பொது ஊழி 625ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். 108ஆம் ஆண்டு என்றும் சில குறிப்புகள் கூறுகின்றன. சரி, தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான இந்து ஆலயம் எது தெரியுமா? 6ஆம் நூற்றாண்டில் உருவான குடைவரை கோவிலான பிள்ளையார்பட்டி ஆலயத்துக்கு நாம் சென்றிருக்கின்றோம். அதே சம காலத்தைய கோவில்களான மதுரை, காஞ்சிபுரம் கோவில்களும் நாம் அறிவோம். ஆவுடையார் கோவிலும் மிக பழமையானது என்று சொல்லப்படுவது உண்டு. ஆனால் அதற்கும் முந்தைய கால கோவிலை நாம் பார்ப்போமா? வாருங்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஆம், நாம் போகும் இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் வங்கக்கடலை ஒட்டி சாலுவன் குப்பம் என்ற கிராமம் உள்ளது. 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமி என்னும் ஆழிப்பேரலையில் இங்கு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோவில் வெளிப்பட்டது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டதில் இங்கு கிடைத்த சோழ ராஷ்டிர கூட மன்னர்களின் கல்வெட்டுகள் இக்கோவிலின் அமைவிடத்தை குறிப்பிடுகின்றன. இது ஒரு முருகன் கோவில் என்று அவை கூறுகின்றன. பொதுவாக கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும். ஆனால் இக்கோயில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. எனவே ஆகம நெறிகள், சிற்ப சாஸ்திரங்கள் தோன்றிய 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே இது அமைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிதலமான வடிவில் உள்ள இது 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டில் செங்கல் அடித்தளத்துடன் கட்டப்பட்டன. 6ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஆழிப்பேரலையில் அந்த சங்ககால கோவில் அழிந்திருக்க வேண்டும். பின்னர் அது பல்லவர் காலத்தில் கருங்கல் தளம் கொண்டு மீண்டும் கட்டப்பட்டு அந்த கோவிலும் 13ஆம் நூற்றாண்டில் அடித்த ஆழிப்பேரலையில் சிதைவுற்றிருக்க வேண்டும். அக்காலத்தில் இவ்வூர் திருவிழிச்சல் என்று அழைக்கப்பட்டிருந்திருக்கிறது. சில கல்வெட்டுகள் திருவிழிச்சலில் உள்ள முருகன் கோவிலுக்கு தானம் அளிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது. அதை வைத்தே இது முருகன் கோவில் எனப்படுகிறது. மாமல்லபுர கோவில்களில் நாம் சிவன், பார்வதியுடன் முருகன் இருக்கும் சோமாஸ்கந்த வடிவ புடைப்பு சிற்பங்கள் பலவற்றை காண்கிறோம். அவை இந்த முருகன் கோவிலுக்கு வலு சேர்க்கின்றன. நுழைவாயில் பகுதியில் கல்லால் ஆன வேல் போன்ற அமைப்பை நாம் காண்கிறோம். இதை பார்த்தால் பலிபீடம் என்று நாம் உணர முடிகிறது. இது கோவில் வாசல் நிலையாக இருக்க வேண்டும். இந்த அடித்தளங்கள் இங்கு முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபங்கள் இருந்ததை சான்று காட்டுகின்றன. இது சங்ககாலத்து பழைய கோவிலின் செங்கல் அடித்தளமாகும். ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய கல்லாக உள்ளது! அதற்கு மேலே காணப்படும் சிறிய வடிவிலான செங்கற்களால் ஆன தளம் பல்லவர் காலத்தவை. அதன் மேல் கருங்கல் பாளத்தளமும் உள்ளன. இது சங்ககாலத்து கருவறை. இது மிக சிறியதாக 2 மீட்டர் நீளம், 2.2 மீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது. இது 27 செங்கல் அடுக்குகளால் ஆனது. இந்த செங்கற்கள் சோழர் காலத்தில் காவிரி பூம்பட்டினம் பகுதியில் காணப்பட்ட செங்கற்களை ஒத்து உள்ளன. இந்த பிரகார பகுதியில் உள்ள சுவர்களும் அதே கால செங்கற்கள் உள்ளன. இது ஒரு கல்வெட்டு பாறை. அந்த எழுத்துக்களை பாருங்கள், அதன் பழமை நமக்கு புலப்படும். தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட பழைய கோவில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமைதானே. ஆழிப்பேரலை தந்த நம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பழமையான கோவிலை
நேரில் காண தயாராகிவிட்டீர்களா?